கேட்டேன். சொல்லுங்க சொல்லுங்க. வணக்கம், நான் உங்கள் தமிழ் மக்கள் நண்பன். இந்த தீபாவளிக்கு நம்மளுடைய புதுச்சேரி அரசாங்கத்தினுடைய முதலமைச்சர் மற்றும் அரசாங்கம் வந்து ரேஷன் கடை திறந்து மக்களுக்கு பொருட்கள் வழங்குவது குறித்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் அந்த பொருட்கள் எதுவுமே வழங்க முடியாமல் போயிடுச்சு. இதனால் வந்து அதிமுக போன்ற கட்சிகள் வந்து போராட்டம் பண்ணியிருக்காங்க. நான் வந்து நம்ம புதுச்சேரி அரசாங்கத்துக்கு, முதலமைச்சருக்கும் கவர்னருக்கோ எல்லாருக்கும் கேட்டுக்கிறது என்னென்னா, உங்களால் செய்ய முடியலன்னா நீங்கள் விட்டுருங்க. எதுக்கு வெத்து அறிக்கை விட்றீங்கன்னு எங்களுக்கு ஒன்றும் புரியல. உங்களால் முடியாதுன்னு எங்களுக்கும் தெரியும். ஆனால் சொல்லிவிட்டு அதை வந்து மக்கள்கிட்ட வந்து செய்ய முடியாமல் போகுது. இதனால் வந்து உங்கள் பேரில் இருக்கிற நம்பிக்கை வந்து இன்னும் குறைய தான் செய்தே தவிர அது வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆனதுக்கு வழிக்கு வரல. நீங்கள் வந்து ரேஷன் கடைக்கு வந்து வாடகை இன்னும் கொடுக்கல, அவங்க சம்பளம் போடலை. அப்புறம் எப்படி வந்து நீங்கள் வந்து இதை பொருட்கள் 1000 ரூபாய்க்கு உண்டான பொருட்கள் நாங்கள் 500 ரூபாய்க்கு தரேன்னு சொல்லிட்டு அறிக்கை எதுக்கு விட்டுக்கிறீங்க? இந்த அறிக்கை விடுறதுனால இப்போ என்ன ஆகிப்போச்சு, உங்களுக்கு அது தோல்வியில் தான் முடிஞ்சிருக்கு. ஏன் இந்தமாரி வந்து வீணாக வந்து உங்களுக்கு முடியாத ஒரு விஷயத்தை எதுக்கு செய்கிறீங்க? காலங்காலமாக இப்படியே சொல்லியே மக்களை வந்து இதே மாதிரியே வந்து ஒரு இந்த சிந்தனையிலே போயிட்டுருக்குது. அவங்க வந்து வளர்கிறதுக்கு அவங்க சரியான ஒரு இதே கொடுக்குறதுக்கு இல்லை. வணக்கம், நான் உங்கள் தமிழ் மக்கள் நண்பன் பேசுகிறேன். நமது புதுச்சேரியில் கடந்து முடிந்த தீபாவளி அன்னைக்கு புதுச்சேரி ஆளும் அரசாங்கம், என்ஆர் காங்கிரஸ் மற்றும் கவர்னர் அவர்கள் வந்து அவர்கள் மூலிமா முதலமைச்சர் வந்து ஒரு அறிக்கை விட்டுருந்தார். ரேஷன் கடை திறந்து மக்களுக்கு வந்து 1000 ரூபாய்க்கு உண்டான பொருட்களை வந்து 500 ரூபாய்க்கு கொடுக்குறதா வந்து அறிக்கை விட்டுருந்தார். அதனால் ரேஷன் கடைக்கெலாம் பரபரப்பாக திறந்தாங்க, கொஞ்சம் அரிசி கொடுத்தாங்க. ஆனால் இவர்கள் சொன்ன திட்டத்தை வந்து செயல்படுத்தவே முடியல. உங்களால் செயல்படுத்த முடியாது அப்படின்னு தெரிஞ்சு நீங்கள் எதுக்கு கொடுக்குறீங்க? அந்த கடைக்கு வாடகை இல்லை, வேலை செய்கிறவங்க எல்லாருமே பாதி பேர் வேலையை விட்டுட்டு போயிட்டாங்க, பாதி பேர் செத்து போயிட்டாங்க. இப்போ வந்து அந்த கடையை திறந்து நீங்கள் வந்து ரேஷன் கடையில் பொருள் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு மக்களை வந்து இதுமாதிரி சொல்லியிருக்கீங்க. ஆனால் எந்த ஒரு பொருளும் கொடுக்கல. எதிர்கட்சிகள்லாம் உங்களை எதிர்த்து போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. உங்களால் முடியாதுன்னு தெரிஞ்சு எதுக்கு நீங்கள் அதெல்லாம் செய்கிறீங்க? இப்போ மக்களை வந்து கடைசி வரையிலும் நீங்கள் வந்து முட்டாளாகவே ஆக்கின்னு இருக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறீங்களா? இந்த மக்களுக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப வேணும். ஏன்னா நீங்கள் இன்னும் வந்து இந்த பொய்யான வெத்து அறிக்கையை நம்பி அந்த அரசாங்கத்துக்கு நீங்கள் ஓட்டு போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா கடைசி வரையிலும் நீங்கள் எல்லாம் ஏமாந்து தான் போகணும். அப்படி தான் இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து கவர்னர் வந்து ஒரு அறிக்கை விட்டுருக்கிறாரு. இந்த நிகழ்ச்சி விழாவில் சொல்லியிருக்கிறாரு, புதுச்சேரியை வந்து மினி இந்தியாவை மாற்ற போகிறோன்னு சொல்லிட்டு. பாண்டிச்சேரியில் ஏற்கனவே மினி இந்தியா தான். இது வந்து உலக அளவில் வந்து பாண்டிச்சேரி வந்து ஒரு புகழ்பெற்ற மாநிலம். இந்த புகழ்பெற்ற மாநிலம் ஏற்கனவே வந்து ஒரு பல மாநிலங்கள்லேருந்து இங்கே வந்து வாழ்ந்துட்டு தான் இருக்கிறாங்க. இதனுடைய கலாச்சாரமே தனி கலாச்சாரம். இங்கே தமிழ் கலாச்சாரம், ஃப்ரெஞ்சு கலாச்சாரம், இந்த 2 பெரிய கலாச்சாரங்கள் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் வந்து மினி இந்தியாவை மாற்ற போகிறோன்னா அப்போ எல்லா மாநிலத்திலருமே பாண்டிச்சேரியை கொண்டு வந்து இதை வந்து மினி இந்தியாவை மாற்ற போகிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கதை சொல்லிட்டு இருக்கீங்க. இந்தமாரி பல பேர் வந்து நான் வந்து பாண்டிச்சேரியை வந்து சிங்கப்பூரை மாற்ற போகிறோம், மலேசியாவை மாற்ற போகிறோம், அப்புறம் ஃப்ரான்ஸை மாற்ற போகிறோன்னு இதேமாரி பல பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதில் நீங்களும் வந்து ஒரு எடுத்துக்காதை சொல்லாதீங்க. பாண்டிச்சேரியாகவே இருந்தால் போதும். எங்களுடைய கலாச்சாரம் தமிழ் கலாச்சாரம், அது கூடவே இருந்தது ஃப்ரெஞ்சு கலாச்சாரம். இந்த 2 கலாச்சாரமே போதும். மினி இந்தியாவை நீங்கள் ஒன்றும் மாற்ற தேவையில்ல. கடைசியில் மாத்திரன்னு சொல்லிட்டு நீங்கள் தான் மாறி போயிடுவீங்க. இதெல்லாம் தேவையில்லாத விஷயத்தெல்லாம் நீங்கள் பேசி பொய் அறிக்கையில் நீங்களும் அரசியல்வாதி மாரி சொல்லாதீங்க. தயவு செஞ்சு கவர்னருக்கு இதெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயம். நீங்கள் வந்து ஆட்சி அமைக்க வந்துக்கல, அரசாங்கத்தை வழிநடத்த வந்துக்கிறீங்க. அதை மட்டும் கொஞ்சம் பாருங்கள். இதுமாரி வந்து பார்த்தீங்கன்னா ரங்கசாமி அவர்கள் வந்து நம்ம பாண்டிச்சேரியில் கிட்டத்தட்ட நான் வந்து அப்பப்போ சொல்கிறது தான், ஒரு 4 முறையாக வந்து ஆட்சியில் அமைச்சிருக்கிறாரு, ஒரு முதலமைச்சராக இருந்திருக்கிறாரு, மிகப்பெரிய ஒரு ஆளுமை உள்ள தலைவர். ஆனால் அவரை பற்றி அப்பப்போ ஒரு போஸ்டர் வருது, ஏதாவது ஒரு பேனர் வருது. அதில் என்ன போட்டுக்கிறாங்க, இப்போ ரீசெண்டாக தீபாவளிக்கு வந்து ஒருத்தர் வந்து போஸ்டர் ஒட்டி வச்சுருக்கிறாரு. இதெல்லாம் முதலமைச்சருக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. பார்க்குற எங்களுக்கே வந்து ஒரு மாதிரியாக இருக்குது. புதுச்சேரியினுடைய தந்தை முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ரங்கசாமி அவர்களும் போட்டுக்கிறாங்க. புதுச்சேரியினுடைய முதலமைச்சர் தந்தை ரங்கசாமி அவர் தானா? ஏன் இந்தமாரிலாம் நீங்கள் வந்து உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கு நீங்கள் இதுமாரி அலோட் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல. ஒரு செய்தி போடுறாங்க, ஒரு போஸ்டர் அடிக்கிறாங்கன்னா அது நல்ல போஸ்டராக என்ன போஸ்டரும் முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அடிக்கிறதுக்கு அவங்க அலோட் பண்ணுங்கள். இந்தமாரி உங்களையே கேலி பண்ணுற மாதிரி ஒரு போஸ்டர் அடிக்கிறதுக்கு எப்படி நீங்கள் அலோட் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல. புதுச்சேரியின் தந்தைன்னு சொல்லிட்டு போட்டுக்கிறாங்க. புதுச்சேரிக்கு தந்தை அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க தான் தந்தை. அப்போ எதிர்கட்சிக்காரங்க, ஆளுங்கட்சிக்காரங்க, எம்எல்ஏக்கு எல்லாருக்குமே நீங்கள் தந்தையாகிட முடியுமா? இல்லை சாதாரண மக்களுக்கு நீங்கள் தந்தையாகிட முடியும்? நீங்கள் ஒரு முதலமைச்சர்,
அது உங்களுக்கு உண்டான ஒரு பேர். நீங்கள் சித்தர் வழிபாடில் இருக்கிறீங்க, சித்தர்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ வந்து தந்தைன்றாங்க. இன்னும் எத்தனை பேர் தான் உங்களுக்கு கொடுப்பாங்க? உங்கள் கூட இருக்கிறவங்களே உங்களை கேலி பண்ணுறாங்க. அப்படி தான் எங்களுக்கு தோணுது. இதெல்லாம் நீங்கள் தான் கண்டிக்கணும். இது பார்க்குறதுக்கு ரொம்ப கேலி கூத்தாக தான் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்து என்னன்னு கவனிங்க. உங்களுக்கு கெட்ட பேர் உருவாகிட்டே முதல்ல உங்கள் கூட இருக்கிறவங்க தான். இதையும் நீங்கள் வந்து கவனத்தில் கொள்ளணும். அரசாங்கம் மக்கள்லாம் வந்து எங்களுக்கெல்லாம் பார்க்குறதுக்கு ஏதோ கேலி அரசாங்கம் மாதிரி தெரியுது. இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு பார்க்குறதுக்கே சரியில்லை. இந்தமாரி இருந்தால் அரசியல் வந்து அரசாங்கம் எப்படி ஒழுங்காக நடக்கும்? அரசாங்கத்துக்கு நடத்த வேண்டிய விஷயங்களை நடத்தலை. நம்ம புதுச்சேரி மாநிலத்தில் எவ்வளோ க்ரௌடு இருக்குது. ஒரு விசேஷம் தீபாவளின்னு வந்துன்னா மக்கள் தொகை போக்குவரத்து ரொம்ப அதிகமாக இருக்குது. பெண்களுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல கூட்டத்துலேயோ இல்லை ஒரு வழுதாவூர் ரோடு, வெள்ளியனூர் ரோடு, இந்த பக்கம் பார்த்திங்கன்னா முத்தியால்பேட்டை ரோடு, எங்கேயாவது ஒரு கழிப்பிடம் இருக்குதா? வராங்க, ஷாப்பிங் பண்ண வராங்க, ஒரு வேலைக்கு போகிறாங்க, ஆஃபீஸுக்கு போகிறாங்க, வராங்க, போக்குவரத்து. முக்கியமான சாலையிலையோ இல்லை அங்கங்கே ஏதாவது ஒரு டாய்லெட் எங்கேயாவது வச்சுருக்கீங்களா? லேடிஸ் வராங்க, குழந்தைங்க வராங்க, கர்ப்பிணி பெண்கள் போகிறாங்க, அவங்களுக்கு எங்கேயாவது ஒரு கழிப்பிடம் இருக்குதா? இந்த அரசாங்கத்தினால ஒரு பொது கழிப்பிடம் அவசர நிலையில் நல்ல நிலையில் ஒரு கழிப்பிடத்தை கூட கொடுக்க முடியல. நீங்கள் என்னத்தை நீங்கள் சிங்கப்பூராக மாற்ற போகிறேன், மினி இந்தியாவை மாற்ற போகிறேன் சொல்லி நிற்கிறீங்க. இதெல்லாம் வந்து புதுச்சேரி மக்கள் நல்லா சிந்திக்கணும். இந்தமாரி கேலி கூத்து உண்டான அரசாங்கம் தான் இங்கே நடந்துட்டு இருக்குது. இதெல்லாம் நீங்கள் பார்த்து பழகிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இந்த அரசாங்கம் மாறணும்னு நான் நினைக்கிறேன். இல்லைனா இது இப்படியே போச்சுன்னா மக்கள் மாற்றுவாங்களா இல்லை யார் மாற்ற போகிறாங்கன்னு தெரியல. மக்களே, உங்களுடைய இந்த சிந்தனைக்கு இந்த மாதிரி நீங்கள் இப்படியே போயிட்டு இருந்தீங்கன்னா நாளைக்கு ஒரு பாத்ரூம் கூட கட்டி கொடுக்க முடியாத ஒரு அரசாங்கத்துக்கு நீங்கள் மறுபடியும் ஆதரவு கொடுத்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை அகல பாதாளத்துக்கு தான் போகும். நன்றி, வணக்கம்.